மனிதர்கள் இறந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுவே ஒரு நட்சத்திரம் இறந்தா என்ன நடக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம சூரியனை விட ஒரு பெரிய நட்சத்திரமா இருந்தா ஒரு பிரம்மாண்ட வெடிப்பு அந்த இடத்துல வந்து நிகழும். அந்த வெடிப்புல வரக்கூடிய வெளிச்சம் வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸி வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சூப்பர் நோவா. சூப்பர் நோவாக்கு பிறகு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு பொருள் உருவாகும். அந்த பொருள்ல நீங்க ஒரு டீஸ்பூனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீஸ்பூன்ல பில்லியன் டன்னுக்கான எடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்மாண்டம் தான் நியூட்ரான் நட்சத்திரம். ஒருவேளை இதை விட பெரிய நட்சத்திரமா இருந்தா அங்க ஒரு கருந்துளை உருவாகும். அந்த கருந்துளையில ஒளி கூட தப்பிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய இரும்பு, கால்சியம், வைரம், தங்கம், அப்புறம் நீங்க நாங்க எல்லாமே ஒண்ணுதாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறியதுல ஒரு சின்ன தூசி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே. இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம எல்லாருமே உண்மையிலே நட்சத்திர தூசியால ஆனவங்கடா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. we are the star stuff. இதே மாதிரி வேற என்ன அறிவியல் சார்ந்த தகவல் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்.